எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நீதி கட்சி, தமிழ் மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் பாரிவேந்தர் கட்சி, ஜான் பாண்டியனுடைய கட்சி, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக், யாதவ மகாசபை, இன்னும் பல சமுதாய அமைப்புகளோடு தேசிய ஜனநாயக கூட்டணியாக தேர்தலை நாங்கள் போட்டியிட்டு நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும். தமிழ் மக்களுக்காக, தமிழக மக்களுக்காக சொத்து வரி கூட்டிய திமுக அரசை விலக்க வேண்டும். மின் கட்டண உயர்வை கூட்டிய திமுக அரசை விரட்ட வேண்டும் என்பதற்காக நாங்கள் எல்லோரும் ஓரணியில் கலந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழக மக்களுடைய எதிர்கால சந்தேக வாழ்க்கை திமுக அரசால் மிகவும் பாதிக்கப்பட்டது. காரணம், எங்கு பார்த்தாலும் கஞ்சா, எங்கு பார்த்தாலும் சிகரெட். பள்ளிக்கூடத்திற்கு புத்தகத்தை பையில் எடுத்துட்டு போகக்கூடிய மாணவர்கள் எல்லாம் கையில கஞ்சாவை வச்சிருக்கிறாங்க. இந்த கஞ்சா பழக்கம் இந்த 5 ஆண்டுகளில் மிகவும் அதிகமாகி போயிட்டு 2021 காட்டிலும் 625 மடங்கு அதிகமாக போதைப் பொருட்கள் விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது. 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே தமிழக அரசும் கடனாளியாக இருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் 1,35,000 ரூபாய் கடனாளியாக இன்னைக்கு அரசு இழுக்கப்பட்டது. ஒரு குடும்பத்தின் ஆட்சியாகத்தான் இருக்கிறதே தவிர மக்களின் ஆட்சியாக இருக்கிறது. ஆகவே இந்த ஆட்சியை நிச்சயமாக அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக மக்களோடு இணைந்து நாங்கள் தேர்தல் ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவோம். ஒரு ஊழல் இல்லாத அரசாங்கம், எப்படி பாரத நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலே மத்திய அரசு ஊழல் இல்லாத அரசாங்கமாக, நாட்டு மக்களின் நலனை கருதுகிற அரசாங்கமாக இருக்கிறதோ அதுபோல தமிழகத்தில் ஒரு ஊழல் இல்லாத அரசாங்கம், கஞ்சா இல்லாத அரசாங்கம், போதைப் பொருள் இல்லாத ஒரு அரசாங்கத்தை நாங்கள் உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறோம். மக்களுக்கு ஆதரவு. காவிரி ஆற்றில் நுழைவுதான் இந்த டெல்டாவோட நுழைவாயிலா இருக்கக்கூடிய இந்த முசிறி தொகுதி விவசாயிகளுக்கு மத்திய அரசின் பாஜகவோட திட்டங்கள் என்ன இருக்கு 2026? அதாவது மொத்தம் ஏற்கனவே பாரத நரேந்திர மோடி அவர்கள் 47 லட்சம் பேருக்கு ஒரே பட்டன் அமுத்தி 47 லட்சம் பேருக்கு ஆண்டு 6,000 ரூபாய். ஆனால் மத்திய அரசுக்கு நல்ல பேர் வந்துடும் அப்படிங்கிற கருத்துல கொண்டு இன்னைக்கு 20 லட்சம் பேரை குறைச்சிருக்காங்க. 20 லட்சம் விவசாயிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல 20 லட்சம் விவசாயிகள் இன்னைக்கு குறைச்சிருக்காங்க. 26 லட்சம் விவசாயிகள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க 6,000 ரூபாய் இல்லாம. ஆனா இன்னைக்கு ஒரு மினிமம் தொகையை கொடுத்து மக்களை ஏமாத்த நினைக்கிறாங்க. விவசாயிகளுக்கு யூரியா இன்னைக்கு ஒரு விலை எவ்வளவு தெரியுமா? 300 ரூபாய். ஆனா மொத்த உற்பத்தி விலை வந்து 1,500 ரூபாய். அப்புறம் ஏடிபி அது வரைய 1,500 ரூபாய் 300 ரூபாய் கொடுக்கும். இது விவசாயிகளுக்கு ஏற்கனவே நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். மத்திய அரசு பாரத நரேந்திர மோடி அவர்கள் ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கோம். லட்சக்கணக்கான கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டாலும் தொடர்ந்து விவசாயிகளுக்காக பாடுபடக்கூடிய அரசு. அது மட்டும் கடந்த பட்ஜெட்ல மட்டும் நமது தென்னை விவசாயிகளுக்காகவும் முந்திரி விவசாயிகளுக்காகவும் தனி பட்ஜெட்டை போட்டு மத்திய அரசு. இதெல்லாம் விவசாயிகளுக்கு செய்ய மிகப்பெரிய நன்மைகள். ஆனால் திமுக விவசாயிகளுக்கு எந்த நன்மையும் செய்யும். திமுக விவசாயிகளுக்கு துரோகம் செய்யும். டெல்டா பகுதியில் ஜூன் மாதம் நடப்பட்ட குறுவை சாகுபடி, செப்டம்பர் மாதம் அறுவடை செய்ததில்லை. அவர்கள் உடனடியாக நெல் கொள்முதல் செய்ய வேண்டும். நெல் கொள்முதல் செய்யாமல் கிட்டத்தட்ட 846 ஹெக்டேர், கிட்டத்தட்ட 346 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு நஷ்டம். முதலமைச்சர் அவர்கள் நான் டெல்டாகாரன் என்று சொல்லுகிறேன். ஆனால் விவசாயிகள் இவ்வளவு பெரிய பாதிப்பை உருவாக்கி அதை குறைக்கணும், மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு மக்கள் கேட்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக ஏற்கனவே டீசல் விலை, பெட்ரோல் விலையை குறைப்போம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா மத்திய அரசு 10 ரூபாய் குறைத்த பிறகு கூட அவங்க டீசல் விலையும் பெட்ரோல் விலையும் குறைக்கிறாங்க. ஆனா சிலிண்டர் விலையை குறைப்போம் 100 ரூபாய் குறைப்பான்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் திமுக அரசாங்கம் 1 ரூபாய் கூட குறைக்கல. ஆனா பிரதமர் மோடி அவர்கள் நிச்சயமாக அந்த சிலிண்டர் விலை ஏற்கனவே குறைத்தார். சப்சிடி குறைத்து அவர்களுக்கு எல்லாருக்கும் வீட்டுல போய் பணம் சேரும்படியாக சென்றாங்க. அது பத்தி நான் கருத்து சொல்றேன். கேஸ் விலை ஏற்றம் ஏதாவது குறைய வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக.